இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து கரூர் மெயின் ரோடுங்க. எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? கடை வச்சு 5 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. ரெகுலரா வாத்து வறுவல் எப்பயுமே இருக்குங்கண்ணா. அப்படியே நமக்கும் ஒரு வாத்து வந்து பிடிச்சி அப்படியே செஞ்சு கொடுத்துருங்க. அண்ணன் நமக்காக பிடிக்க போயிருக்காரு. அருமையா பண்ணிருக்காங்க அக்கா. ஹலோ கைஸ், வெல்கம் டு மாடர்ன் ஜிப்சி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கதிர்வேல் வாத்து கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து கரூர் மெயின் ரோடுங்க. அதை கீழ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கீழ் ரோட்ல கொலாநலிக்கு அடுத்த ஊர் கருங்கரடுங்கிற ஊர்ல மெயின் ரோட்டுக்கிட்டே முன்னாடியே இருக்குதுங்க நம்ம கதிர்வேல் வாத்து கடை. கடை வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கிட்டே பக்கத்தாலேயே தான் இருக்குதுங்க. வாங்க உள்ளுக்கு போய் என்ன இருக்குன்னு பாப்போம். அவ்வளவுதாங்க, நம்ம கடைக்கு வந்திருக்கோம். கதிர்வேல் வாத்து கடை ஓனர் வந்து நம்ம அண்ணன் தான். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஓகேண்ணா. உங்க பேருண்ணா? என் பேர் தேசிகம்ண்ணா. ஓகே. எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? கடை வச்சு 5 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. ஓகேண்ணா. நம்மள்ட்ட என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன வச்சிருக்கீங்க? இட்லி வாத்து வறுவல் இருக்குங்கண்ணா. ஓகே. சிக்கன் நாட்டுக்கோழி கிராஸிங் அதில் இருக்குண்ணா. அதில் ஆர்டர் பேர் செஞ்சிடும். ரெகுலரா வாத்து வறுவல் எப்பயுமே இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. சரி, இப்போ எல்லாமே ஃப்ரெஷ் தானே நம்மள்ட்ட இருக்கு? எல்லாமே ஃப்ரெஷ்ஷுங்கண்ணா. ஓகே. நீங்களே இப்போ க்ளீன் பண்ணி? நாங்களே க்ளீன் பண்ணி வெட்டி சமைச்சு கொடுத்துருவோங்கண்ணா. ஓகேண்ணா. ப்ரைஸ் அந்த எல்லாம் ஒரு வாத்து அப்படியே செஞ்சு கொடுத்து 450 ரூபாங்கண்ணா. ஓகே. இது சிக்கன் நாட்டுக்கோழி செஞ்சா கிலோக்கு ஒரு 150 ரூபா இருக்குங்க. ஓகேண்ணா. இது இட்லி தான் நீங்க வந்து? இட்லி மத்தியானம் சாப்பாடு இருக்கு. ஓகேண்ணா. அப்படியே நமக்கும் ஒரு வாத்து வந்து பிடிச்சி அப்படியே செஞ்சு கொடுத்துருங்க. இன்னைக்கு வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க. சரி, செஞ்சு. ஓகே. அண்ணன் வந்து இன்னைக்கு நமக்காக ஒரு வாத்து செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காகவே அவர் செஞ்சு காமிக்க போறாரு. அது வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ணன் நமக்காக பிடிக்க போயிருக்காரு. பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் வாத்து பிடிச்சி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ண போறாருல. அடுத்து வறுவல் ரெடி ஆக போகுது. நான் அவ்வளோதான் முடிஞ்சதுங்களா? முடிஞ்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா வந்து கோழி வந்து வாட்டுறாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் கறி ரெடி பண்ணியாச்சு. இனி வறுக்க போகிறேங்க. ஓகேங்க. அப்படியே என்னென்னு சொல்லிடுங்கக்கா. சரிங்க. சரிங்க. அது என்னதுங்கக்கா? பட்டை கிராமுங்களா? வாசத்துக்கு போடுறதுங்களா? சரிங்க. வணங்கியிலே அப்படியே கறி போட்டுக்கலாமாங்கக்கா? சரி. சரிப்பா அக்கா. இதில் வந்து அந்த கறி வந்து இது பண்ண மாட்டாங்களாங்கக்கா? கழுவாமல் அந்த ரத்த இதோட தான் செய்யணுங்களா? டேஸ்ட் வந்தாங்க. சரிங்க. மஞ்சத்தூளுங்களா? 1 ஸ்பூனுங்களாங்கக்கா? சரி. அடுத்துங்கக்கா? உப்புங்களா? அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறேங்க. சரிங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வந்து மஞ்சளும் உப்பும் போட்டாங்க. அதை போட்டு அப்படியே லைட்டாக கறியை வணக்கி விட்றாங்க. அடுத்தது என்னங்கக்கா? சரிங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே வணங்கணுங்களாங்க்கா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் அடுப்புலையோ அது மாதிரிலாம் எதுவுமே செய்கிறது இல்லைங்க. இயற்கையாக விறகு அடுப்பில் தாங்க செய்கிறாங்க. ஜம்முன்னு இருக்குங்க. அப்படியே எவ்வளோ நேரங்க வணங்கணும்? கொஞ்சம் நேரம் வணங்கினா போதுமா? 5 நிமிஷம் வணங்கினா போதும். அடுத்ததுங்கக்கா? ஓ, உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன். சரிங்கக்கா, போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள், அக்கா அந்த மசாலாவை போட்டானே அப்படியே அந்த கிரேவி மாதிரி அந்த கலர் பக்குவத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அருமையாக இருக்குங்க. விறகடுப்பு டேஸ்ட்டே தனிதாங்க. ஏங்க எப்பயுமே நம்ம விறகடுப்பு தானுங்களாங்க்கா? அப்படியே செய்யுங்கக்கா, அதாங்க அந்த டேஸ்ட்டே வருங்க. அக்கா, இதில் உள்ள மருத்துவ குணத்தை அப்படியே சொல்லிடுங்கக்கா. இதில் சாப்பிட்டா என்ன நன்மைகள்? சளி பிடிக்காதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியாக இருங்க. அதாவது எல்லாத்தோட நல்லா இருக்குங்க. இந்த சைடில் எல்லாம் விரும்பி நல்லா சாப்பிட்றாங்களாங்க்கா? கரூருங்க, ஈரோடு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஜம்முன்னு இருக்குங்கக்கா. விறகடுப்பில் செய்கிறீங்க. நாம் இனி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெடியானோன்னு இறக்கிடுங்க. சரிங்க. நாட்டுக்கோழி வாத்து எல்லாமே செய்கிறீங்க. சிக்கனுங்க எல்லாமே ஆர்டர் கொடுத்து முன்னாடியே சொல்லிட்டா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. சரிங்க. மதிய சாப்பாடுங்க. அப்புறங்க இட்லி அது மாதிரி எது வேணாலும். சரிங்க. ஆப்பாயில் ஆம்லேட் எல்லாமே. தண்ணிங்களா? ஒரு சொம்புங்களா? அதுக்கு ஒரு சொம்பு ஊற்றுனா கரெக்டாக இருக்குங்களாங்க? சரிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அக்கா வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. அதில் அப்படியே கொதி வருது. கொதி அடங்கிறதுக்கு எப்படி எவ்வளோ நேரங்காக? ஒரு 1/4 மணி நேரம் விட்டால் ஜம்முன்னு வறுவல் ரெடி ஆயிருங்க. மிளகாத்தூளுங்களாங்க? இது எப்படிங்கக்கா கடைசியில் இறக்குற ஓரத்தில் இது வேணுங்களா? சரிங்க, போடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கருப்பு கலரில் அப்படியே கிரேவி மாதிரி நல்லா முடிச்சு வருங்க. அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. நான் வெந்திருக்காது, கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் எடுத்து சாப்பிடுவோம். அப்படியே கிளறி விடுங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே தூக்கி காமிச்சிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக சண்டையில் அப்படியே எடுத்து காமிச்சிடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா எப்படி அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது? இந்த கிறிஸ்பிங்கிற பாருங்க, அப்படியே கிரேவி மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அருமைங்க. என்னங்கக்கா, ரெடி ஆயிடுச்சுங்களா? சரி, சரிங்க. அப்படியே மாற்றிடுங்க. சரி, அருமைங்க அருமைங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவல் இருக்குது. எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வந்து வாளிக்கு மாற்றுறாங்க. சாப்பிட ரெடி ஆயிடுவோம். பாப்பா பாப்பாப்பா, அருமைங்க அருமைங்க. ஓகேக்கா. சுட 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 எடுக்கிறாங்க இட்லியில். இந்த சைடு தோசையுமே இருக்குது, இட்லி இருக்குது, சாப்பாடு இருக்காக்கா? சாப்பாடுமே இருக்குது. என்ன வேணுமோ கேட்டிங்கன்னா அவங்க இட்லியோ தோசையோ இல்லை சாப்பாடோ வேணுமோ அவங்க செஞ்சுருவாங்க. உள்ள சாப்பாடுமே இருக்குங்க. சூப்பர்க்கா.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உட்காந்து சாப்பிட போகிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆவி பறக்க நல்லா ஆவியோட சூடாக ஜம்முன்னு இருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பீஸ் நான் தான் போயிட்டு போகிறேன். அருமை, வாயில் பேச்சு வர மாட்டேங்குது. உண்மையாக எப்பயும் போல் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. வாத்துலாம் இப்படி இருக்குதுங்க பார்த்தீங்களா? அப்படியே ட்ரையாக சான்ஸே இல்லைங்க, வேறு லெவல் இருக்கு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த போர்க்கறி எப்படி இருக்கோ அதே மாதிரி வாத்து வறுவல்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு ட்ரையாக அருமையாக பண்ணியிருக்காங்க அக்கா. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கதிர்வேல் வாத்து கடைங்க, அருமையாக இருக்குது. அதாங்க குழம்பு வந்துருச்சு, குழம்பு எடுத்து ஊற்ற போகிறோம். இட்லி அப்படியே அந்த குழம்பு அந்த கிரேவியோட அப்படியே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு பைட் அடிப்போம். சூடு அனல் பறக்க அந்த இட்லியோட அந்த வாத்து கிரேவி ப்ளஸ் அந்த வறுவலோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குதுங்க, அட்டகாசமாக இருக்குது. உண்மையால் வந்து சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். 2 இட்லி தான் சொல்லிக்கலாம், 10 இட்லினாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு வறுவல் வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. செம்மையாக இருக்கு கிரேவி, அதுக்கப்புறம் இந்த குழம்பு எல்லாத்தோடையும் செம்ம காம்போ. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. எனக்கு எப்படி பங்கிருக்கு இந்த அனுபவம்? நச்சுன்னு இருக்குங்க. இருக்கா? ஒரு தனி ஃபீல் இருக்குல்ல உனக்கு? கண்டிப்பாக. இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறியா? நம்ம 2 பேர் தான் போகணும்னு நினைக்கிறேன். அது மாதிரியே எதுவுமே ஒரு புது அனுபவம் தான். அதை விட இது பெட்டராக இருக்கு. அதை விட இது பெட்டராக இருக்கு. நீ சாப்பிட்டது கூட அந்த அளவுக்கு கிரேவி பக்கத்தோட அப்படி கெட்டியா அது சாப்பிட்டோன்னே அப்படியே வாயில் ஊறுற மாதிரி இருந்திருக்காது. ஆனால் இது இன்னைக்கு அருமையாக இருக்கு. நாட்டு முறையில் பண்ணியிருக்காங்க, அந்த அடுப்பில் பண்ணி அடுப்புலேயே செஞ்சுருக்காங்க. அதனால அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நேச்சராக இருக்குது. விறகு அடுப்பில் செஞ்சதுனால தாங்க அந்த டேஸ்ட்டே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கூட்டி கொடுக்குது. கேஸ் அடுப்பில் செஞ்சுருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வருமா என்னன்னு சொல்ல முடியாது. விறகு அடுப்பில் அப்படியே அடிச்சு தாறு மாதிரிங்க, தூக்கி எறியுது டேஸ்ட்டு. தூக்கி எறியாகும். சாப்பிட்டு போய் கப்புன்னு எடுத்தவங்களா அந்த அளவுக்கு. 1 கிலோ சொல்லிடுவாங்க, ஒரு கோழி எப்படி சொல்லுங்க, 1 கோழி தரமாக இருக்குங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை கதிர்வேல் வாத்து கடைக்கு வாங்க. அது என்ன பேர்? கொல்லாநல்லி கருங்கரடு ஊஞ்சலூர் வழியில் கருங்கரடுன்னு சொல்லிட்டு கருங்கடுங்கிற ஊரில் வந்து கதிர்வேல் வாத்து கடைங்க. அருமையாக அக்கா செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்குள்ளார உள்ளுக்குள்ளார உட்காந்து சாப்பிடுவோங்க. ஆனால் இது அது மாதிரி கிடையாது. வெளியே அப்படியே நேச்சுரலாக அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே ரோட்டை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு தனி சுகங்க. அதெல்லாம் இங்கே பக்கத்தில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸு அதெல்லாம் கூட இருக்குது. நம்ம வீடியோவே ஒன்று வந்திருக்கும், காரணாம்பாளையம் வீடியோ ஒன்று வந்திருக்கும். அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஜாமல் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் இல்லை 300 கிலோமீட்டருங்க, 300 மீட்டருங்க. 300 மீட்டர்லேயே தான் இருக்குது, பக்கத்தாலேயே தான். அதை வந்துட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே இதையும் கேட்ச் பண்ணிக்கலாம். வறுவல் உண்மையாக ஜம்முன்னு அருமையாக இருக்குதுங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நல்லா கிரேவி மாதிரி அப்படியே ட்ரையாக வந்து பண்ணி கொடுத்துருந்தீங்க. அது விறகடுப்பில் செஞ்சு கொடுத்ததுனால அந்த டேஸ்ட்டே வந்து தனிங்க, திருப்தியாக இருக்குங்கண்ணா. சரிங்க, அப்படியே சொல்லியிருந்தேன். நம்ம எப்பவுமே இயற்கை முறையில் விறகு செய்யணும்னா சரிங்கண்ணா. இப்போ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் செஞ்சுக்கலாங்க. இப்போ பக்கத்தில் வந்து காலமடை டேம் இருக்குங்கண்ணா. ரயில்வே கேட்டை தாண்டி காலமடை டேம் இருக்கும். சரி, முன்னாடியே இங்கே கடையில் செஞ்சு வாங்கிட்டு போய் கூட அங்கே சாப்பிட்டுக்கலாங்க. ஓ சரி. இப்போ வாத்து, சிக்கனு, நாட்டுக்கோழி கிராஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணி முன்னாடியே சொல்லிடுவோம். ஒரு 6 மணி நேரம் முன்னாடி செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். வந்தாலும் வாங்கிட்டு கூட போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம். அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்போம். இப்போ நம்பரும் முன்னாடி கொடுத்துருவோம். ஏதாச்சும் உங்களுக்கு முன்னாடியே வேணும் அப்படின்னா, இப்போ காரணாமலை டேம் போகிறீங்க இல்லை குளிக்க போகிறீங்க இல்லை முன்னாடியே வரணும்னா அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா முன்னாடி அண்ணன் எது வேணாலும் செஞ்சு கொடுத்துருவாப்புல. வாத்து வறுவல் வேணாலும் செஞ்சு கொடுப்பாரு,
நாட்டுக்கோழி வேணாலும் செஞ்சு கொடுப்பாரு, லாயர் வேணாலும் செஞ்சு கொடுப்பாரு. எதாக இருந்தாலும் முன்னாடியே கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா வரையில் வந்து அண்ணன் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாருங்க. கதிர்வேல் வாத்து கடைங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. ஃபைனல் டச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு பார்த்து எடுத்துட்டாங்க. திருப்தியாக இருந்தது. சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸு இதோட ஃபினிஷ் பண்ணுறோம். see you guys in next வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவனை மாதிரி புது சப்ஸ்கிரைபர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் இன்றைக்கி தான் பண்ணுறாரு. ஓகே கைஸ், பாய்.